ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன்துளி பகுதி 25. ஆதாரம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, அந்நிய தேவர்களை நீ பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இதுதான் நமக்கு ஆதாரம். அதனுடைய விளக்கம் என்ன, பொருள் என்ன சொன்னால், ஏன் கோபமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படின்னா, முதலாவது, கர்த்தர் சாலமோனுக்கு 4 விசைக்கு மேல் தரிசனமானார். அவன் உண்மையாக இருக்கும்போது ஆசீர்வாதத்தையும், ஆலயத்தை கட்டிய போது பொதுவான எச்சரிப்பையும், தவறு செய்யும்போது கண்டிப்பையும், கர்த்தரை விட்டு விலகும்போது ராஜ்ய பாரத்தையும் பிடுங்கி போட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எச்சரிப்பை கொடுத்தார், கண்டிப்பையும் கொடுத்தார். கேட்கவில்லை, ராஜ்ய பாரத்தை பிடுங்கி போட்டார். அடுத்தது, கர்த்தரிடத்திலே ஒரு கண்டிப்பான விஷயம் உண்டு. அதை நாம் எல்லாரும் மறந்துவிடக்கூடாது. அது என்னவென்றால், நாம் பாவம் செய்தோ அல்லது கீழ்ப்படியாமல் போனாலோ நாம் முன் காலத்தில் செய்த நன்மை ஒன்று கூட நினைப்பதில்லை. அதற்கு சாலமோன் ஒரு நல்ல உதாரணம். இப்போது சாலமோன் செய்த குற்றம் என்ன அப்படின்றத நம்ம பட்டியல் பார்ப்போம். ஏன் அவன் பெயர் விசுவாச பட்டியலில் இல்லை? விசுவாச பட்டியலில் அவர் பெயர் இல்லை. இப்போ முதலாவது தவறு, அந்நிய ஜாதியாராகிய அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். 1. 2வது, அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான். 2. 3வது, 1000 பெண்கள் சேர்ந்து அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொன்னோம். எப்பவுமே பிசாசுடைய ட்ராப் ட்ராப்பாகவே தெரியாது. அதாவது கண்ணி கண்ணியாக தெரியாது. 2வது, அந்த உடனே கர்த்தருக்கு நமக்குள்ள உறவு வெட்டி விட்டுற மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் வலிவி போக பண்ணினார்கள், நழுவி போக பண்ணினார்கள். அடுத்தது, தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை. 5வது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 6வது, அருவருப்பாகிய மோலோகங்களுக்கு மேடை கட்டினான். 7வது, தன் தேவனாகிய கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். வேதம் சொல்லுகிறது தன் இருதயத்தை திருப்பினான். புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது தன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, கர்த்தர் அவன் மேல் கோபமானார். முடிந்தது சாலமோனுடைய வரலாறு. இதையெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு நிமிஷம் இதை வாசித்து உங்களுக்கு பிடித்திருக்குமானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.